அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அல்லேலூயா. காலையிலும் ஆண்டவரை ஆராதித்தோம். மாலையிலும் முதல் முறையாக நம்முடைய சபையில இந்த மாலை ஆராதனை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சொன்ன உடனே மாலையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை எப்படியாவது சொல்லி ஆகணும் என்று சொன்ன உடனே சந்தோஷமாக ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் எல்லாரும் கடந்து வந்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காலையில பார்த்தனுடைய மீதி பகுதியை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிங்க இந்த வருஷத்திற்கான வாக்குத்தத்த வசனம். ஏசாயா புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். சரி, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அப்ப அந்த யாக்கோபு வேர் பற்றுகிறது, இஸ்ரவேல் பூத்து காய்க்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல அதை எப்படி ஒப்பனையாக நாம் பார்க்க முடியும், அது எதற்கு ஒப்பீடாக இணையாக ரிலேட் பண்ணி நாம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை நமக்கு உதவியாக கொடுத்தார். சங்கீதம் 78:5. அதை மீண்டுமாக வாசிங்க. காலையில வாசிச்சதான் சங்கீதம் 78:5. ஆமென். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து போதும். அப்போ யாக்கோபு வேர் பற்றுகிற காரியம், தேவ பிள்ளைகள் சாட்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்து மீட்டு எடுத்து நம்மை பரிசுத்த ஜாதியாக ஏற்படுத்தின அந்த சாட்சியை நாம் என்ன பண்ணோம், தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நிலைநாட்டுகிற ஒரு கடமைக்குள்ளாக நாம் இருக்கிறோம், அந்த அன்புக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அப்ப யாக்கோபில சாட்சியை ஏற்படுத்தி என்பது வேர் பற்றுகிற அந்த அனுபவத்திற்கு ஒப்பனையாக நாம் அதை காலையிலே தியானித்தோம். இப்போ இரண்டாவது, இஸ்ரவேல் வேதத்தை ஸ்தாபித்து. ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு மனுஷனுடைய பாவத்தை கிறிஸ்து இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார் அப்படின்னா அடுத்து அவன் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, சாட்சியாக வாழ்ந்து அதனுடைய அந்த பிரதிபலிப்பை எப்படி காமிக்கிறான் அப்படின்னா வேதத்தை ஸ்தாபிக்கிறான். அல்லேலூயா. இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல வேதம் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டு காலத்துல வேதம் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, அது ரெண்டையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கைக்கு அதை பிரயோஜனமாக்கி கொண்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப வேதம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். சாட்சியின் ஜீவியத்தினுடைய நோக்கம் என்ன? ஜனங்களுடைய உள்ளத்துல வசனத்தை விதைக்க வேண்டும். அதான் இஸ்ரவேல் பூத்து காய்த்து. ஒரு மரம் பூத்து காய்க்கிறதுக்குரிய அந்த ஒப்பனை என்ன அப்படின்னா வேதம் ஸ்தாபிக்கப்பட்டாயிருச்சு. சொல்றாங்களா, அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, சபையை ஸ்தாபிக்கிறாங்க. அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடத்துல சபையை ஸ்தாபிக்கிறாங்க. அப்ப சபை ஸ்தாபிப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஜனத்தினுடைய இருதயத்துல வேதம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த நோக்கத்திற்காக வேதம் எழுதப்பட்டது? இயேசுவை அறிந்து கொள்ள, இயேசுதான் இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள எல்லாருக்காகவும் வேதம் அருளப்பட்டது. எத்தனையோ மொழிகள்ல டிரான்ஸ்லேட் ஆன ஒரே புஸ்தகம் என்ன அப்படின்னா வேத புஸ்தகம் தான். அதிக பிரிண்ட், அதிக காப்பீஸ், அதிக பிரதிகள் பிரிண்ட் பண்ணப்பட்டது என்ன அப்படின்னா வேத புஸ்தகம் தான். இன்னும் சொல்ல போனா அச்சடிக்கப்பட்ட காலத்துல அச்சு இயந்திரம் தயாரிக்கப்பட்டதனுடைய நோக்கமே வேத புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான். இப்ப வேத புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி ரிவர்ஸா சொன்னா அச்சு இயந்திரத்துல முதல்ல வெளிவந்த புஸ்தகம் எதுன்னா வேத புஸ்தகம். அல்லேலூயா. அப்ப வேதம் ஸ்தாபிக்கப்படுவது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அது எழுத்தின் வடிவில் அல்ல. சமீபத்துல ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்தது. சிவகாசியில வெடி தயாரிக்கிறதுக்கு பைபிள்ல உள்ள புஸ்தகத்தை கிழிச்சு அந்த வெடி தயாரிக்கிறதுக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல நிறைய அந்த குரூப்ல எல்லாம் வந்தது. அந்த வெடி வெடிச்சு செதறின அந்த பேப்பர்லாம் பார்த்தா பைபிள் புஸ்தகம். அல்லேலூயா. அது எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கிறது. எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு முயற்சி எடுத்து அது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு அது அந்த 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 வேதனை பார்த்தா எவ்வளவு பேர் அதை துடிச்சு போயிட்டாங்க. அப்போ வேதம் வெறும் எழுத்தின் வடிவில மட்டும் இல்ல, அது இருதயத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அது இருதயத்தின் ஆழத்திலே அதனுடைய மகத்துவத்தை ஜனங்களுடைய உள்ளத்துல ஸ்தாபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு எனக்கு தான். யாருக்கு? ஆவிக்குரிய பிள்ளைகளாக சாட்சியோடு வாழக்கூடிய மக்களுடைய முதல் பொறுப்பு என்னன்னா
ஜனங்களுடைய உள்ளத்திலே வேதம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு மரம் பூத்து காய்க்குதோ அதனுடைய அதனுடைய ஒப்பனை தான் ஒவ்வொரு ஜனத்தினுடைய இருதயத்திலும் ஒவ்வொரு ஆத்துமாவுடைய உள்ளத்திலும் வேதம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். சரி, பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன். இப்போதான் நான் வாசிச்சேன், எனக்கே ஆச்சரியமா இருந்தது. உபாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. உபாகமம். அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். இந்த வசனம் எனக்கு இப்பதான் வாசித்தேன், சற்று முன் தான் வாசித்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது உபாகம புஸ்தகம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிவிஷன். இதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், இனிமேல் எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவுரையாக சொல்லக்கூடிய புஸ்தகம் தான் உபாகமம். நாம எகிப்தில இருந்தோம், இப்படி வனாந்தரத்துல கடந்து வந்தோம், இவ்வளவு பாதைகளை கடந்து வந்தோம், இப்படி நீங்க ஒரு புதிய தேசத்தை நீங்க சுதந்திரிக்க போறீங்க, அந்த தேசத்துல எல்லாம் இப்படிப்பட்ட கட்டளைகள், நியாயப்பிரமாண கட்டளைகளை நீங்க கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மோசே ஜனங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய புஸ்தகம் தான் இந்த உபாகமத்தின் புஸ்தகம். அப்போ ஒரு இடத்துல மோசே என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்க போய் சேருகிற கானான் தேசத்துல சுற்றி இருக்கிற அந்நிய ஜாதிகளை பார்த்து அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை வைத்திருக்கிறதை பார்க்கும் பொழுது, ஏன் நமக்கு ஒரு ராஜா இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தாராளமா உங்களுக்குள்ளே ஒரு சகோதரனை, இஸ்ரவேலிலே ஒரு சகோதரனை நீங்க ராஜாவாக ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஆண்டவர் மோசே மூலமா சொல்றார். சொல்லிட்டு அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, லேவியனிடத்துல நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு நூல் இருக்கு. லேவியன் கையில தான், அது சர்ச்சில தான் இருக்கு, பாஸ்டர் கையில தான் இருக்கு, ஆசாரியனுடைய கையில அந்த பைபிள் இருக்கு. இந்த ராஜா, உங்களுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜா, அதிலிருந்து அந்த புஸ்தகத்திலிருந்து ஒரு பிரதி, ஒரு காப்பி அடிஷனலா பிரிண்ட் எடுத்து அவன் அரண்மனையில வச்சுக்கணுமா. அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தனக்காக ஒரு பிரதியை எழுதி, அவனுக்காக ஒரு இன்னொரு காப்பியை எழுதி என்ன பண்ணணுமா, அவன் தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். ஆனா நான் இதுவரைக்கும் பைபிள் ஒரு சில எனக்கே தெரியல எத்தனை வாசிச்சேன். நான் திடீர்னு வாசிப்பேன், வேற போதைக்கு போயிடும், கண்டினியூட்டி கிடையாது. அது எனக்குள்ள ஒரு வீக்னஸ். ஆனா யார் இதை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். தாவீது முதற்கொண்டு சாலமோன் முதற்கொண்டு பைபிள்ல ஒரு காப்பி எழுதி வச்சு அவங்க அரண்மனையில வச்சு அதை டெய்லி வாசித்த மாதிரி ஏதாவது ஒரு ராஜா இது வரைக்கும் நான் வாசிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இனிமேல் நம்ம வாசிக்கும் போது ராஜாக்கள் இருந்து சாமுவேல் இருந்து வாசிக்கும், அதை கவனமா கவனிச்சு வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா பல சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். என்ன, நியாயப்பிரமாணத்தின்படி நான் நடந்தேன், சாட்சியை கை கொண்டேன், உம்முடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயன், அப்படி நிறைய இடங்கள்ல தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் மேல், அந்த புஸ்தகத்தின் மேல், வேத சங்கீத 119 ஃபுல்லா எடுத்தீங்கன்னா பைபிள் பத்தி தான் இருக்கும். நியாயப்பிரமாணம், சாட்சி, கட்டளை, பிரமாணம், கற்பனை, இப்படிதான் இருக்கும். அப்ப தாவீது எனக்கு ஓரளவுக்கு அந்த ஒரு ரிமெம்பரன்ஸ்ல கொண்டு வர முடியும், அவன் பைபிள் வாசிச்சிருக்கிறான் அப்படின்னு. ஆனா சாலமோன் காலத்துல இருந்து அதுக்கப்புறம் எப்படி அது என்னாச்சு, அந்த பழக்கம் எப்படி கட்டாச்சு, அவங்க ஏன் பைபிள் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு காப்பி எடுத்தாங்களா, ஒரு காப்பி இருந்துச்சா, அதை வாசிச்சாங்களா என்னன்றது சரியா நமக்கு தெரியல. ஒருவேளை இருந்திருக்கலாம், அதை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து நாம வாசிக்கணும். சரி, அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படி இருந்திருக்கணும். ஆனா நாளடைவுல அது என்ன ஆயிருச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க விரும்புகிறேன். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 14 முதல் 19 வரைக்கும் நானே வாசிக்கிறேன், எடுத்துக்கோங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 14 இருந்து நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல 585வது பக்கம் பாருங்க. இது யோசியா ராஜாவுடைய காலம். யோசியா ராஜா 8 வயசுலயே அவன் ராஜாவாக மாறுகிறான். 8 வயசுல அவன் எருசலேமில் யூதாவுக்கு ராஜாவாக அவன் அரசால அவன் சிங்காசனத்துல உட்கார்றான். அல்ல, அந்த 34ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திற்கு அவனுடைய ராஜ்யத்துல தான், அவனுடைய பீரியட்ல தான் மிகப்பெரிய ரிவைவல், மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகி பயங்கரமான சுத்திகரிப்பு உண்டாகுது. ஜனங்கள் மத்தியில மிகப்பெரிய சுத்திகரிப்பு இவனுடைய காலத்துலதான் உண்டாகுது. அப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க, ரொம்ப வேதனையா இருக்கும்.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். இப்ப சர்ச்சில் பைபிளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. சர்ச்சை ரிப்பேர் பண்றாங்க, ரெனிவல் பண்றாங்க, புதுப்பிக்கிறாங்க. அப்ப எல்லாம் தூசி தட்டி பழசு புதுசு எல்லாம் போட்டு புரட்டி எடுக்கும் போது பார்த்தா ஒரு புஸ்தகம் மூலையில கிடக்குது. அத பிரதான ஆசாரியனாகி இல்க்கியா, சீஃப் பாஸ்டருக்கு பைபிள் சர்ச்சில் எங்க இருக்குன்னு தெரியல. அப்ப எங்க ராஜாவுடைய காப்பியை போய் நம்ம பாக்குறது? அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு கர்த்தர் அவ்வளவு பாரத்தோடு மோசேயுடைய கையில வேதத்தை ஸ்தாபித்தார். ஆனால் இன்னைக்கு அது எப்படி இருக்கு? தூசி படிந்து அதை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு வேதம் ஸ்தாபனம் பண்ணப்பட்ட அந்த நிலையிலிருந்து இப்ப மிகவும் இழிவான நிலைமைக்கு சர்ச்சில் போய் கிடக்கு. அதுதான் சொல்றேன், தயவு செய்து சர்ச்சில் பைபிளை போட்டுட்டு போகாதீங்க. இன்னைக்கு 2 பைபிள் கிடந்துச்சு. அல்லேலூயா. அது பண்ணாதீங்க. இந்த வசனத்தை கேட்டாது இனிமேல் தயவு செய்து உணர்வடைங்க. வேதத்தை நீங்க சுமக்கணும். உங்க கையில வேத புஸ்தகம் இன்னைக்கு இருக்கு. ஆனா எத்தனை மொழிகள்ல, எத்தனை நாடுகள்ல வேதம் கையில இல்லாம கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஒரு பிரதி கைக்கு வர்றதுக்கு எவ்வளோ அவங்க காத்திருக்கிறாங்க. முந்திலாம் பைபிள் படிக்கணும்னா சர்ச்சில் தான் இருக்கணும். வரிசையில போய் நின்று ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்துல போய் படிச்சுட்டு நம்ம வரணும். அந்த அளவுக்கு வேதம் மகத்துவம் வாய்ந்ததா இருந்தது. அப்போ யோசியாவுடைய காலத்துல பிரதான ஆசாரியன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு, அதுவும் கூட அவன் அதை தேடல, அதை கண்டுபிடிக்கிற நோக்கம் அவனுக்கு இல்லை. ஆலயத்தை பழுது பார்க்கும் போது தப்பித்தவறி, நம்ம சொல்லுவோம்ல, நம்ம ஒண்ணு தேடுவோம் கிடைக்காது, வேற என்னத்தையாவது ஒண்ணு தேடும்போது நம்ம தேடினது கிடைக்கும். அந்த மாதிரி ஆலயத்தை சுத்தம் பண்ணும்போது அந்த இடத்துல மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அந்த இடத்துல கிடக்குது. அப்போ அது என்னன்னு பாக்குறான். அப்பொழுது இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய் அவனை நோக்கி, உம்முடைய ஊழியக்கார கட்டளையிடப்பட்டவைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்ந்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறு செய்தி சொன்னதும் அல்லாமல், பாருங்க எவ்வளவு டெக்னிக்கா, வந்த உடனே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பத்தி சொல்லல. நீங்க கொடுத்த டியூட்டி எல்லாம் செய்யறாங்க, நீங்க கொடுத்த பணம் எல்லாம் கரெக்டா அவங்களுக்கு போயிட்டு இருக்கு, நீங்க ஷெட்யூல் போட்டபடி, டைமிங் போட்டபடி, டேபிள் போட்டபடி எல்லா வேலையும் கரெக்டா நடக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றான் அப்படின்னா, இவைகள் எல்லாம் சொன்னதும் அல்லாமல் ஆசாரியனாகிய இல்க்கியா என் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான். அது என்ன புஸ்தகம் இவனுக்கே தெரியல. ஒரு புக்கை கொடுத்தாருங்க, அவ்வளவுதான். ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் பாருங்க என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். ராஜா கூட வாசிக்கல, சரி என்ன புஸ்தகம் வாசிடா, என்ன புக்கு வாசி அப்படின்னு ராஜா சொல்லி இருக்கிறார். அவன் வாசிக்கிறான். பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இல்க்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னதாவது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கை கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய ஊக்கரம் பெரியது. பாத்தீங்களா, கண்டுபிடிக்கிறான். வாசிச்ச உடனே உணர்வடைகிறான். பாருங்க, முதல்ல அது என்ன புஸ்தகம் தெரியல, அது பாஸ்டுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா டீட்டெயிலா விளக்கம் சொல்லி அனுப்பல. இவனு ஏதோ ஒரு புஸ்தகம் சொல்றான். எடுத்து வாசிச்ச உடனே பாருங்க, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்த ராஜா எழுந்து நின்று தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஓ இப்படியா இருக்கிறது, இப்படியா வேதத்தின் மகத்துவம், இதுல ஒண்ணு கூட நாம செய்யலையே, நமக்கு எதுவுமே இதை பத்தி தெரியலையே, இதை பத்தி ஞானம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை, இவ்வளவு நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு இப்படி சொல்லி இருக்கிறாரு, நம்முடைய முற்பிதாக்கள் இதை கடைபிடிக்கவில்லையே, இதனால் தான் நம்முடைய இந்த ஜனத்தின் மேல் இவ்வளவு உக்கிர கோபம் வந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி நடுங்கி போய் எனக்காகவும் இஸ்ரவேலுக்காகவும் யூதாவுக்காகவும் நீங்கள் கர்த்தரிடத்திலே விசாரியுங்கள், போய் பலி செலுத்துங்க, அதுல சொல்லப்பட்ட எல்லாவற்றின்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. மிகப்பெரிய ரிவைவல் ஓசியா ராஜாவுடைய இருதயத்துல கர்த்தருடைய வேதம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அல்லேலூயா.
என்னன்னா பரிசுத்தம் படுத்துறான், அப்படியே தேசத்தையே தலைகளா போடுறான், விக்கிரக மேடைகளை உடைக்கிறான், பலி விக்கிரக தோப்புகளை காலி பண்றான், எல்லாம் பண்ணலாம். பட் உன் இருதயத்துல கர்த்தருடைய வேதம் ஸ்தாபிக்கப்படல அப்படின்னா நீ என்ன சுத்திகரிப்பு பண்ணாலும் அதுல ஒரு பயனும் கிடையாது. கர்த்தருடைய உக்கிர கோபம் தனியாது. தயவு செய்து அருமையான தேவ பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தை மதிங்க. அல்லேலூயா. பைபிளை நீங்க மதிச்சாதான் நீங்க வாசிக்க தோணும். அல்லேலூயா. இப்ப எனக்கு இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கணும்னு ஆர்வம் வந்திருக்கு. அல்லேலூயா. அது வரைக்கும் நான் அந்த எண்ணம் வரல. என்ன ஒருவேளை ஆண்டவர் நம்மளை ஃபாரின் கூட்டு போயிட்டாருன்னா இனி இங்கிலீஷ்லயும் பிரசங்கம் பண்ணணும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும். நமக்கு என்னதான் பெரிய இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் ஆனா பைபிளுக்குன்னு பிப்ளிக்கல் இங்கிலீஷ்னு ஒண்ணு இருக்கு, பிரசங்கத்துக்குன்னு ஒரு இங்கிலீஷ் இருக்கு, அதை நாம கத்துக்கணும். அல்லேலூயா. அப்போ எல்லாமே என்னன்னா எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அவன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான். அல்லேலூயா. உணர்வடைந்தான். எங்களுடைய முற்பிதாக்கள் இதை செய்யவில்லை, இவன் செய்யல ஒரு பக்கம், எங்களுடைய முற்பிதாக்கள் செய்யலையே அப்படின்னு அதை விட அவனுக்கு பெரிய வருத்தம். அல்லேலூயா. போய் பாருங்க, அதுக்கப்புறம் வாசிச்சீங்கன்னா தொடர்ந்து வாசிக்க நேரம் இல்லை, எல்லாத்தையும் வாசிக்க சொல்லி அது எல்லாருக்கும் பிராக்டிஸ் கொடுக்க சொல்லி ட்ரைனிங் கொடுக்க சொல்லி எல்லாருக்கும் உபதேசம் பண்ண சொல்லி அதெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லி அப்படியே பாருங்க பயங்கர ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆகுது. அல்லேலூயா. முன்னே நடந்த சுத்திகரிப்பை காட்டிலும் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணி கொள்வான்? உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கை கொள்ளுகிறதுனால் தானே. இப்ப இதுவரைக்கும் பண்ண சுத்திகரிப்பு எல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனுக்கு இல்லை, அதெல்லாம் எதுவும் அது 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. சுய முயற்சியினால கண் கண்டதை அவங்க சுத்திகரிச்சாங்க, ஆனா இருதயத்துல கர்த்தருடைய வேதம் ஸ்தாபிக்கப்படல. அல்லேலூயா. இந்த வேதம் ஸ்தாபிக்கப்பட்ட உடனே இருதயம் நறுங்குண்டு கர்த்தருடைய சமூகத்திலே அழுது புலம்பி அவங்க என்ன பண்றாங்க? வேதத்தை நெருங்குகிறார்கள். அல்லேலூயா. அப்ப இப்படியே போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய உக்கிர கோபம் தனியவில்லை. இவ்வளவு வேதம் ஸ்தாபிக்கப்பட்டு அவங்க மனம் திரும்பினா கூட கர்த்தருடைய உக்கிர கோபம் தனியவில்லை. பாபிலோனுடைய கையில இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, எஸ்ரா புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிங்க. அப்ப பாபிலோனுக்கு எல்லாம் அடிமையா போயிடுறாங்க, எல்லாம் கைதிகளாக சிறைகளாக அவங்க போயிடுறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்குது. எஸ்ரா பீரியட்ல, நெகேமியா பீரியட்ல மற்ற ராஜாக்கள் மாறும் பொழுது, பாபிலோன் அந்த நேபுகாத்நேச்சாருடைய பீரியடுக்கு அப்புறம் மற்ற ராஜாக்கள் வரும்போது கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி தளர்க்கப்படுகிறது. அப்ப எஸ்ரா காலத்துல எஸ்ராவை என்ன பண்றாங்க? மறுபடியும் பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வாசிங்க எஸ்ரா 7:10 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்ப கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். அப்ப வேத ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு பைபிள் காலேஜ் தான் போகணும், அதுக்கு ஒரு PhD தான் படிக்கணும் அப்படி இல்லை. உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை நீங்க தியானிக்கும் பொழுதே அப்படியே மனசு ஓடும். ஒன்னு தொட்டா ஒன்னு தொட்டு அப்படியே லிங்க் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்ப கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யவும், பாருங்க அதன்படி செய்யவும், தியானிக்கிறது மட்டும் இல்ல, வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதை கடைபிடிக்கவும். கடைபிடிக்கிறதா ஸ்தாபிக்கிறதுக்கு ஒப்பனை. வாசிக்கிறது யாருனாலும் வாசிப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வாசிக்கிறார் பைபிள், எல்லா அரசியல் தலைவர்கள் வாசிக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா தியானிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளோட அதிகமா பிரசங்கம் பண்றவங்க எல்லாம் வெளியில இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க. அவங்க பைபிள வாசிச்சு தியானிச்சு பிரசங்கம் பண்றலாம் வித்தியாசமா இருக்கு. அது காரியம் அல்ல. பிரசங்கிக்கிற நானும் கூட காரியம் இல்ல. கடைபிடித்தல், அதன்படி செய்கிறவன் தான் வேதத்தை ஸ்தாபிக்கிறவன். அல்லேலூயா. அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இப்ப என்ன அர்த்தம்? இப்படி சொல்லி கொடுத்தா ஜனங்க கேட்பாங்க. தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எப்படி? ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு. ஒரு பைபிள் காலேஜ் ப்ரொஃபசர், பைபிள் காலேஜ் பிரீச்சர் யாரு? எஸ்ரா. அல்லேலூயா. பயங்கரமான ப்ரொஃபசர் அவர். அல்லேலூயா. அப்ப வேதத்தை பகுத்து போதிக்கக்கூடிய எஸ்ரா எப்படிலாம் அங்கிருந்து வரும்போது அப்படியே மண்டையில யோசிச்சுட்டே வரான், ஜனங்க எப்படி இருப்பாங்க, அது எப்படி, என்ன வேதத்தை கரைச்சு குடிச்சிட்டான். அப்ப அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுடைய லாங்குவேஜ்ல கலோக்கியலா லோக்கலாக அவங்களுக்கு புரியுறபடி எப்படி சொன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றுக்கொண்டு அதை எப்படி கடைபிடிப்பாங்க, அதை எல்லாம் பாருங்க மனசுல அப்படியே ட்ரைனிங் பண்ணி
அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தான். இது எப்படி நாம புதிய ஏற்பாட்டுல பார்க்க முடியும்? வாசிங்க 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். 2 தீமோத்தேயு 2:15 வாசிங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் 2 தீமோத்தேயு 2:15 எடுங்க பிரதர், எடுத்துட்டீங்களா? 2 தீமோத்தேயு 2:15 வாசிங்க மறுபடியும். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்ப தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிற்கக்கூடிய ஊழியக்காரன் யார் அப்படின்னா, வேத வசனத்தை நிதானித்து பகுத்து போதிக்கிறவன். கர்த்தருடைய மகா பெரிய கிருபை, தேவ சமூகத்துல நான் என்னை தாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நாம ஒரு மாசமா தியானிக்கிறோம் இல்லையா? கிட்டத்தட்ட நம்ம சபை ஆரம்பத்தில் இந்த வசனத்தை பகுத்து அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சு, எழுத்து வாரியா கமா வாரியா புல் ஸ்டாப் வாரியா ஒவ்வொரு எழுத்தாக, அல்லேலூயா, ஒவ்வொரு வார்த்தையாக. அப்போ நீ கர்த்தருடைய ஊழியக்காரனை நீ வெட்கப்படாமல், அப்போ ஒரு வசனத்தை எடுத்து அதை பகுத்து பேசுகிறதுல இன்னைக்கு ரொம்ப கம்மி. எங்களுக்கு போன மாசம் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல டால்டன் ஐயா தான் சொல்லி கொடுத்தாங்க, வசனத்தை பகுத்து போதிக்கணும். அவர் அப்படிதான் பண்றார். ஒரு வாக்கு என் ஜனங்கள் அப்படின்ற வார்த்தையை 3 வாரமா எடுத்துக்கிட்டு இருக்காரு. என் ஜனங்கள், அவங்க அதே மாதிரிதான், அவங்க சபைக்குரிய வாக்குத்தத்தம். அப்போ ஒரு வசனத்தை எடுத்து அதை நிதானித்து என்ன அர்த்தம்? முதல்ல நான் பிராக்டிஸ் பண்ணிக்கணும், முதல்ல நான் புரிஞ்சுக்கணும், முதல்ல நான் அதை கடைபிடிக்கணும், நான் அதை உள்வாங்கிக்கணும். நிதானித்து அப்புறம் பகுத்து போதிக்கிறவனாக நீ காணப்பட வேண்டும். அப்பதான் நீ தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஊழியக்காரன். அல்லேலூயா. அப்ப வசனத்தை பகுத்து போதிக்கிற அனுபவங்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மி. வந்தோம் போனோம். இன்னும் சிலர்லாம் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வாரத்துல அவர் சபையினுடைய மேப்பர், அவர் மட்டும் பிரசங்கம் பண்றது மாசத்துல ஒரு தடவை அவர் தான் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் விசிட்டிங் ப்ரொஃபசர் தான், வெளியில இருந்து வரக்கூடிய சுவிசேஷர்கள் பிரசங்கிமார்கள் அவங்களதான். அல்லேலூயா. நான் குறைவா நான் சொல்லல, ஆனா உங்களுடைய மந்தைக்கு நீங்க பகுத்து போதிக்கலைன்னா அப்ப மத்தவங்க வந்து போதிக்கிறதுல எந்த பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. அப்ப வசனத்தை பகுத்து போதிக்கணும். இப்ப எஸ்ரா அதை புரிஞ்சிருந்தான். அதை பகுத்து எப்படி பிரிச்சு பேசுனா, எப்படி புரியுற மாதிரி இவங்களுக்கு சொன்னா இவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. இப்ப பவுல் சொல்றாரு, இப்ப கைதியா இருப்பார் போலுக்கு, அப்ப தீமோத்தேயுக்கு சொல்லி கொடு, அடுத்த வாரிசை உருவாக்குகிறார். அல்லேலூயா. அந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும்? ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல, விசுவாச பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன பண்ணணும்? நிதானித்து பகுத்து அதை தியானித்து அதை கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களா நீங்க காணப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க இன்னொருத்தருடைய இருதயத்துல வேதத்தை ஸ்தாபிக்க முடியும். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வருஷத்துல நாம இப்ப ஆரம்பத்திலே நம்ம இந்த பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். சரி, இப்ப வாசிங்க நெகேமியா புஸ்தகம் 8வது அதிகாரம். நானே வாசிக்கிறேன். நெகேமியா புஸ்தகம் 8வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனிங்க. ரொம்ப முக்கியமான பகுதி இதெல்லாம். அதெல்லாம் நாம ஒரு சில வசனங்கள் மட்டும் நாம தியானிக்க முடியாது. அதனாலதான் நான் தொடர்ந்து நிறைய வசனங்களை வாசிக்கிறேன். நெகேமியா 8வது அதிகாரம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியில ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகி எஸ்ராவுக்கு சொன்னார்கள். இப்போ the turn comes to the people. எஸ்ரா அவ்வளோ எந்த அளவுக்கு ப்ரிப்பேரா வந்திருக்கிறான். இப்ப ஜனங்கள் வாஞ்சையா கூப்பிட்டு, பாஸ்டரை கூப்பிடுங்க, எஸ்ரா பாஸ்டரை கூப்பிடுங்க, அவர் பைபிளை திறந்து எங்களுக்காக போதிக்கட்டும், அவனை வர சொன்னார்கள். ஜனங்களே வாஞ்சையாய் விரும்பி சர்ச்சு வாசல்ல நிக்கிறாங்க. தண்ணீர் வாசல் அண்டையில நின்று என்ன பண்றாங்க? எஸ்ராவை அழைத்து வசனத்தை போதிக்க சொன்னார்கள். அல்லேலூயா. வேத பாரகனா எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி, இந்த காலமே என்ற வார்த்தையை டால்டன் ஐயா தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதிகாலை 3 மணியா எலையாசரை கொடுத்து எடுத்தாரு. எலையாசர் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எலையாசரை குறித்து எடுக்கும்போது அவன் காலமே எழுந்து புறப்பட்டான். ரெபெக்காள் வீட்டுல போயிட்டு
எல்லாம் பொண்ணெல்லாம் பார்த்து நிச்சயம் பண்ணி முடிச்ச உடனே அவனே 700 மைல் கடந்து வந்திருக்கிறான். 700 மைல் கடந்து வந்த ஒரு நாள் நைட்டு தான் தங்கி இருக்கிறான், ரெஸ்ட் எடுக்கல. மறுநாள் காலமே எழுந்து அவன் புறப்பட்டான். அப்ப காலமே அப்படின்ற வார்த்தையை நான் எங்க பார்த்தாலும் டால்டன் ஐயா சொன்னதா எனக்கு ஞாபகம் வருது. காலமே நான் 3 மணிக்கு காலமே தொடங்கி மதியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கத்துக்கு கவனமா செவி கொடுக்கறவங்க ரொம்ப வெகு சிலர். பிரசங்கம்னா எழுந்து வெளியே போயிடுவாங்க, பாட்டு ஆராதனை உட்காருவாங்க. பிரசங்கம் கடைசியா வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காம நேரத்துக்கு முன்னாடியே போயிடும், கறி கடையில மீன் காலி ஆயிரும். அல்லேலூயா. பாருங்க, காலமே தொடங்கி மதியானம் வரைக்கும் நின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான் எஸ்ரா. ஜனங்கள் எல்லாரும் நின்று கொண்டு அடுத்து வாசிக்க உங்களுக்கு இருதயம் குத்தப்படும். அல்லேலூயா. கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகி எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவனண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும், அவனுக்கு இடது பக்கத்தில் பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதனாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். வாசிக்கும் போது அப்படியே புல்லரிக்கும். அதுக்கு முன்னாடி 2 டீம், இடது பக்கத்துல வலது பக்கத்துல. அது என்ன அர்த்தம் தெரியுமா? மைக் கிடையாது அந்த காலத்துல. எப்படி பேசுவாங்க? இப்ப நான் பேசுறேன்னா இங்க ஸ்டீபன் பிரதர் கேட்பாரு, அப்ப அடுத்த ராஜுக்கு சொல்லி கொடுப்பாரு, ராஜு அடுத்த ஆள்கிட்ட சொல்லுவான். அப்படியே சொல்லி போனா ஆசாரியன் லிஸ்ட் முடிஞ்சிடும், லேவியன் லிஸ்ட் முடிஞ்சிடும். அப்புறம் பொதுஜனங்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் அவன் சொல்லுவான். இப்ப இங்க ஒரு 10 பேர், இங்க ஒரு 10 பேர், இங்க ஒரு கூட்டத்துக்கு இங்க ஸ்திரீகள் வச்சுக்கோங்க, இங்க ஆண்கள் வச்சுக்கோங்க, இங்க 10 லேவியன், இங்க 10 லேவியன். இவன் போய் 11வது ஆள் தான் அந்த ஜனங்களுக்கு அந்த சத்தியம் போய் சேரும். அது வரைக்கும் எஸ்ரா நின்னுகிட்டே இருக்கணும். எப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இன்னைக்கு தட்டுனா போதும், யார் பிரசங்கம் வேணும், யூடியூபை தட்டுனா போதும், சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். அல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கம் எவ்வளவு எளிதாயிருச்சு. ஆனால் கேட்கிற அந்த செவி, அந்த கவனம் இருக்கா? அந்த கீழ்ப்படுகிற எண்ணம் இருக்கா? உணர்வு இருக்கா? அல்லேலூயா. கவனமாய் கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கா? எஸ்ராக்கு குழம்பி போயிரும். அவன் சொல்லி முடிச்சுட்டானா என்னன்னு கூட தெரியாது. அப்புறம் அங்க இருந்து சைகை காப்பான், முடிஞ்சு பாஸ்டர் அடுத்த வசனத்துக்கு போங்க. அல்லேலூயா. அதான் டைம் எடுக்குது. காலமே தொடங்கி மதியானம் வரைக்கும். ஏன் அவ்வளவு நேரம் ஆகுன்னா அவ்வளவு பேரு கடந்து போகணும். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு வேதத்தினுடைய மகத்துவமே தெரியுது. என்ன, இப்போ பாபிலோன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. சிறைப்பட்ட பின்புதான் அந்த வேதத்தினுடைய மகத்துவம் ஜனங்களுக்கு தெரியுது. அதனாலதான் போட்டு வறுத்து எடுக்கிறாரு இப்போ 15 வருஷமா நம்மள. அல்லேலூயா. இப்ப இன்னும் அந்த உணர்வு இல்ல. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் வேத புஸ்தகத்தை திறந்த உடனே ஜனங்கள் எழுந்து நின்றார். பைபிளை திறந்துட்டாரு பாஸ்டர். அல்லேலூயா. எத்தனை பேரு பிரசங்க ஆரம்பிச்ச உடனே முணுமுணுக்குறாங்க தெரியுமா? ஆரம்பிச்சிட்டாரா? அதே வார்த்தை நம்மள சொல்ல, உங்களை சொல்லல. என்ன, நாங்களே சொல்லி இருக்கிறோம். சொன்னா ஓப்பனா சொல்றேன், போச்சுடா இன்னைக்கு யார் கிடைச்சாங்கன்னு தெரியல, பாஸ்டர் என்ன எல்லாம் வறுக்க போறாரு, அந்த குடும்பம் தான், இந்த குடும்பம் தான், இந்த பிரசங்க நமக்கு இல்ல, அவங்களதான் போட்டு திட்டுறாரு. எல்லாம் தூக்கி பைபிள் தூக்கி மோரமா வச்சிருவாங்க. அவர் திட்டுறாரோ பேசுறாரோ என்ன பண்றாரோ, அவர் வேத புஸ்தகத்தை திறந்துட்டார் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம பிசிக்கலா எந்திரிச்சு நிக்காட்டினா கூட நம்முடைய இருதயம் எழுந்து நிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் அசதியா இருந்தாலும், கொஞ்சம் களைப்பா இருந்தாலும், கொஞ்சம் கவனம், ஐயோ நாளைக்கு என்ன டியூட்டி, நாளைக்கு என்ன எக்ஸாம், நாளைக்கு ஒரு நாள் லீவுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போறோமே, என்ன ஆச்சு, ரேங்க் கார்டு என்ன வரப்போகுது, எல்லா சிந்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு, காலைல எந்திரிச்சிருந்தீங்களா, நல்ல விஷயம், 1/2 மணி நேரம் நிக்கணும்னு உடனே நீங்க எந்திரிச்சு நின்னீங்களா, பைபிளை திறந்த உடனே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதற்குரிய பலன் உனக்கு உண்டு. நீ ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல பாஸ். ஓகே. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு தாகமா இருந்தாங்க. ஏன்னா பல ஆண்டுகளாக, பல சந்ததியாக, பல தலைமுறையாக வேதம் அவங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. ஆண்டவர் அவ்வளவு பாரத்தோடு மோசே 40 நாள் புசியாமலும் குடியாமலும் அவருடைய பாதத்துல இருந்து அவருடைய வேதத்தை கற்றுக்கொண்டு எழுதின அந்த மகத்துவத்தை ஜனங்கள் மறந்தே போனாங்க.
இப்ப இன்னொருத்தன் கையில போய் சிக்கினதுக்கு அப்புறம் தான் அந்த மகத்துவமே தெரியுது. எழுந்து நின்றார்கள். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். நிறைய ஊழியக்காரங்க நான் பார்த்திருக்கிறேன், பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க அப்படிம்பாங்க. அது ஆபிரகாம் தாமஸையா பாஸ்டர்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம், கரம் உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க, இந்த வசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் பேசினா ஒரு ஆமேன் சொல்லுங்க அப்படிம்பார். எபினேசர் பாஸ்டர் சொல்லுவார். அல்லேலூயா. இந்த ஆமேன் சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க இதுல இருந்து தான் வந்திருக்கு. அல்லேலூயா. பாருங்க, எஸ்ரா போதிக்கும் பொழுது பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் ஆமேன் ஆமேன், அப்படியா பாஸ்டர், அப்படியா பாஸ்டர், பைபிள் இப்படி இருக்கா, நான் அப்படியே செய்யறேன் அப்படியே செய்யறேன். அந்த அளவுக்கு சிறைச்சாலையினுடைய அந்த அனுபவம். அல்லேலூயா. ஜனங்கள் சிக்கி தவித்தார்கள். வேதம் ஸ்தாபிக்கப்படுது பாருங்க. அதான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி இஸ்ரவேலில வேதம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். நிக்கிறான், குப்புற கடிச்சு படுக்கிறான், பணிந்து குனிந்து விழுந்து பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆராதனையில எந்திரிச்சு நிக்கிறதுக்கே யோசிக்கிறோம். பாட்டு பாடும்போது நான் உங்களை அரை மணி நேரமாவது எந்திரிச்சு நில்லுங்க, சேரோட போட்டு ஒட்டிக்க. இந்த நாடகத்துல மட்டும் சேர்ல போய் ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்றீங்களே, நீங்க 2 மணி நேரமா சேர்ல போய் ஒட்டிக்கிறீங்களே. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேதம் உங்கள் இருதயத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்குமானால், அல்லேலூயா, வேதம் வாசிக்கும் பொழுதே நீங்கள் கர்த்தரை ஆராதிங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லப்படுது, இப்ப பேதுரு பிரசங்கிக்கும் பொழுதே, வொர்ஷிப் பண்ணும் போது இல்ல, பாட்டு பாடும் போது இல்ல, பேதுரு பிரசங்கிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலிய வீட்டுல ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. பேதுரு பெரிய காயர் டீம் எல்லாம் கூட்டு போல, ஆர்கெஸ்ட்ரா டீம் எல்லாம் கூட்டு போல, ஆராதனை வீரர்கள் எல்லாம் கூட்டு போல, கூட 6 பேரை கூட்டு போனாரு. அங்க பேர் கூட பைபிள்ல இல்ல. போய் எந்திரிச்சோன்னா மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பேதுரு. மைக்கு கூட கிடையாது. அல்லேலூயா. பிரசங்கிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். இப்ப நம்ம பாடல் போட்டு அல்ல ஹை பிச்சில நல்ல கீபோர்ட போட்டு வெளுத்து வாங்கினாதான் அபிஷேகம் இறங்குது. அப்படி இல்ல. வேதத்தை வாசிக்கும் பொழுதே, வேதத்தை தியானிக்கும் பொழுதே, பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே நம்முடைய இருதயம் அவரை பணிந்து குனிந்து ஆராதிக்கிற ஒரு உள்ளத்துல நீங்க வரணும். அப்பனாதான் உங்கள் உள்ளத்துல வேதம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு டீம், யெசுவா, பானி, செரபியா, யாமீன், அக்கூப், சபெதாயி, ஒதியா, மாசேயா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். They stand very firm. முதல்லது வாசிச்சதை சொல்றவங்க முதல்ல உள்ள டீம். இப்ப இந்த டீம் மாஸ்டர்ல பெரிய லிஸ்ட். இவங்க எக்ஸ்பிளைன் பண்றவங்க, வியாக்கியானம் பண்றவங்க, விளங்க பண்ணுகிறவர்கள். எஸ்ரா சொல்ற காரியத்தை அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இவங்க அதை கொஞ்சம் மற்ற காரியங்கள்லாம் போட்டு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு வேதத்தை விளங்க பண்ணுகிறவர்கள், வியாக்கியானம் பண்ணுகிறவங்க. உதாரணத்தோடு இப்ப நான் ஒரு வசனம் எடுத்தா எப்படி உங்களுக்கு விளக்கி சொல்றேன், அதனுடைய உதாரணத்தை சொல்றேன், அதனுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். அப்போ இன்னொரு டீம் பாருங்க, வேதத்தை விளக்கி சொன்னார்கள், விளங்க பண்ணினார் அப்படின்னு அர்த்தம். சொல்லுவாங்க, ஸ்டீபன் பிரதர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இல்ல பாஸ்டர் புரியல. இன்னொரு சொல்லவா? சொல்றேன். விளங்க பண்ணுதல் அதான், உங்களுக்கு புரியுற வரைக்கும். வாத்தியார் கேட்கறாங்களே புரிஞ்சா? இல்ல சார் புரியல, திருப்பி சொல்லி தரேன். புரியல, போய் வீட்டுல போய் யூடியூப்ல போய் பாத்துக்கோ, இன்னைக்கு தான் சொல்றாங்க. அப்ப ஒரு டீம் வேதத்தை விளங்க பண்ணினார்கள், மனசுல பதிகிற வரைக்கும், உணர்வடைகிற வரைக்கும், கீழ்ப்படுகிற வரைக்கும், வேதம் இருதயத்திலே ஸ்தாபிக்கப்படுகிற வரைக்கும் அவர்கள் விளங்க பண்ணினார்கள். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எண்ணப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். அருமையான வார்த்தை. விளக்கி சொன்னவர்களும் எஸ்ராவும் நெகேமியாவும் ஜனங்களை போய் கட்டி தாவி பிடிச்சி அப்படியே அவங்களை அரவணைச்சு, அந்த உணர்வடைஞ்ச உடனே பாஸ்டுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க. வேதத்தை கேட்டு ஜனங்கள் கண்ணீர் வடித்து அழுது நிலையாய் நின்று உணர்வடைஞ்ச உடனே பாருங்க அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம். அழாதப்பா, அழாத, அல்லேலூயா, நீ துக்கப்படாத, இதுதான் பரிசுத்தமான நாள். இப்பதான் நீ பரிசுத்தப்பட்டிருக்க. ஸ்டான்லி ஐயா அந்த பிளஸ்ஸோ மிஷன்ல கேம்ப் நடத்துவார்.
அப்ப பாத்தீங்கன்னா 3 நாள் வந்து சாங்டிபிகேஷன், சுத்திகரிப்பு தான். அப்ப அந்த கொஸ்டின் கொடுத்து அந்த ஆன்சர் கொடுத்து அந்த அதுக்குரிய வசனங்கள்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 3வது நாள் ஒரே அழுகையும் கண்ணீருமா இருக்குமா. வாலிபர் யூத் கேம்ப் கிட்டத்தட்ட 200 பேர், இதெல்லாம் 77 80ல சொல்றேன். அந்த மீட்டிங், அந்த இன்டர்வியூ நீங்க கேட்டு பாருங்க, ஸ்டான்லியோட மீட்டிங். ஒரே அழுகையும் புலம்பொலும், அப்படியே மரத்தடியில பெரிய குருசேட் நடக்கும் தோட்டத்துல. ஒரே கண்ணீரும் அழுகையும் மனம் திரும்புதலும் பாவ அறிக்கையும் ஒப்பு கொடுக்கிறதும் அர்ப்பணிக்கிறதும் பயங்கரமா இருக்கும். 3 நாள். 4வது நாள் அபிஷேக கூட்டம் வைப்பாராம். பார்த்தா எல்லாம் அனல் பறக்கும். ஒப்பு கொடுத்தாச்சு, பாவ அறிக்கை பண்ணியாச்சு அப்படின்னா 4வது நாள்ல அபிஷேக கூட்டம், 5வது நாள்ல இன்விடேஷன். எங்க போறீங்க, எங்க நீங்க ஊழியத்துக்கு போறீங்க, அழைப்பு. பார்த்தா அங்க போறீங்க, நீங்க எங்க அனுப்புனாலும் நாங்க ரெடி. அப்படிதான் பிளெஸோ மிஷன் ஸ்தாபிக்கப்பட்டு இன்னைக்கு உலகம் எங்கிலும் பல மிஷனரிகளை, பல பாஸ்டர்ஸை, பல ரெவரண்டை இன்னைக்கு அவர் உருவாக்கி இருக்கிறார். 77 வயசு, தள்ளாத வயசு. அவருடைய வேலையா தான். எஸ்ரா தான் சொல்ல போனா அவர் அல்லேலூயா மிகச்சிறந்த பைபிள் ஸ்காலர். அந்த அளவுக்கு ஜனங்கள் அழுது மனம் திரும்பின உடனே போய் அவங்கள அரவணைச்சு அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சு, அழாதீங்க, இந்த நாள் தான் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். என்னைக்கு நீங்க வேதத்தை வாசிச்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சீர்படுத்துறீங்களோ, இழுத்து போத்திட்டு தூங்குற அந்த போர்வையை தூக்கி எறிகிறீங்களோ, களைந்து போட்டு வேதத்தை வாசித்து இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்தை கேட்டுட்டு உங்க வாழ்க்கையினுடைய ஸ்ட்ரக்சர், உங்களுடைய ஆக்டிவிட்டி, உங்களுடைய அந்த அந்த ஒவ்வொரு நாள் அன்றாட வாழ்க்கையினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் மாறல அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் இன்னைக்கு ஆலயத்தில் இருந்ததுக்கான பிரயோஜனமே கிடையாது. அல்லேலூயா. அதிகாலம் எழுதி இன்னைக்கு வரைக்கும், இப்போ வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் ஓய்வு எடுக்கல. சாயந்தரம் ஒரு காப்பி கூட குடிக்கல. எனக்கு சாயந்தரம் காப்பி குடிக்கலன்னா ஒரு மாதிரி ஆகும். ஆனாலும் பாருங்க, எப்படியாவது இந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கணும். முதல் பகுதியை காட்டிலும் 2வது பகுதி மிக முக்கியமானது. அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு நீங்கள் வேதத்தை நான் இந்த அளவுக்கு பகுத்து வாசித்து உங்களுக்கு போதித்து விளங்கி காட்டின பின்பும் அந்த ஜனங்களை போல ஒப்பு கொடுக்கிறதும் அழுகையும் பரிசுத்தமாகிற அந்த உணர்வுக்குள்ள நீங்க வரல அப்படின்னா எப்படி 2வது பகுதி பூத்து காய்த்ததுக்கு அப்புறம் உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். நான் கேட்டேன் ஆண்டவர், என்ன ஆண்டவரே இந்த கடைசி பகுதியை நான் எப்படி சொல்றது? இல்ல, அது நீ 31ஆம் தேதி சொல்லிக்கும். அல்லேலூயா. முதல் பகுதி தான் உங்களுடைய பகுதி, 2வது பகுதி என்னுடைய பகுதி. பலன் கொடுக்கிறது ஏன் வேலை. முதல்ல அவங்க வேறுன்ற பண்ணு, அவங்க இருதயத்துல வேதத்தை ஸ்தாபி, அவங்க பூத்து காய்க்கட்டும், அவங்க மனசுக்குள்ள பூ பூக்கட்டும், அவங்க மனசுக்குள்ள வேதம் பூக்கட்டும், அவங்க மனசுக்குள்ள வேதம் காய்க்கட்டும். அதுக்கப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அவங்க அந்த ஆக்டிவிட்டி அவங்க மாத்திட்டாங்க, அவங்க குணத்தை மாத்திட்டாங்க, அவங்க மனம் திரும்பிட்டாங்க, அழுதுட்டாங்க, புலம்பிட்டாங்க, சீர்பட்டுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் அவங்க தலைமையில வந்து தங்கும். 31ஆம் தேதி நீ அதற்குரிய சாட்சியை நீ சொல்லுவ. ஆண்டவர் இந்த இடத்துல எனக்கு ஏவன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இருக்கிறது ஒரு அற்பமான ஒரு கூட்டம் தான், ஒரு சிறிய கூட்டம் தான். அல்லேலூயா. ஒரு 7 பேர் தான் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு பாருங்க மிகப்பெரிய ஆழமான ரகசியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்து வருகிறார். அல்லேலூயா. அப்போ பயப்படாதே சிறு மந்தையே, கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். டால்டனையா வச்சு நமக்கு சொன்ன வார்த்தை போன வருஷம் பிப்ரவரி மாதத்துல. அல்லேலூயா. இந்த சிறு மந்தையின் மேல் அவர் பிரியமுள்ள தேவனா இருக்கிறபடினால்தான் இவ்வளவு பெரிய மகத்துவமான வேதத்தினுடைய ஆழங்களை கர்த்தர் இந்த அடிமையை கொண்டு உங்களுக்கு போதித்து வருகிறார். அப்ப வேதம் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது. அப்ப இப்படியெல்லாம் ஜனங்கள் வேதத்தை தியானிச்சிருக்கிறாங்களா? இப்படியெல்லாம் ஜனங்க வேதத்துக்காக அழுது புலம்பி இருக்காங்களா? அப்ப நான் எங்க இருக்கிறேன், அவங்க எங்க இருக்கிறாங்க, நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் சொன்னாங்க. இதே மாதிரி புதிய ஏற்பாடுல எங்க நடந்தது வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார். நெகேமியா புத்தகத்தில் நீங்க அந்த 8ஆம் அதிகாரத்துல வாசிச்ச அதே அனுபவம் தான் இந்த ஒரு வசனத்துல நீங்க பார்க்க முடியும். என்ன சொல்றாங்களா? பேரையா பட்டணத்தார் காரியம் இப்படி இருக்கிறதா? ஓ, பைபிள் எப்படி சொல்லியிருக்கா? பவுல் புறஜாதி, இவங்க எல்லாம் யூதர்கள் கிடையாது. புறஜாதி மத்தியில பவுல் ஊழியம் செய்கிறார்.
அப்ப பேரையா பட்டணத்தார் மத்தியில பவுல் போய் பிரசங்கித்த உடனே, வேதத்தை குறித்து சொன்ன உடனே, வேதத்தினுடைய மகத்துவத்தை விளக்கி காட்டின உடனே அவங்க என்ன சொல்றாங்களா, ஓ காரியங்கள் இப்படி இருக்கிறதா, ஓ பைபிள் இப்படி இருக்கிறதா, நான் எப்படி இருக்கிறேனே, வேதம் இப்படி சொல்லி இருக்கிறேன், எனக்கும் வேதத்துக்கு சம்பந்தம் இல்லையே, வேதத்துல சொல்லப்பட்ட கொஞ்சம் பரிசுத்தம் கூட என்கிட்ட இல்லையே, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கூட என்கிட்ட இல்லையே, ஒரு தேவ சித்தத்தை கூட நான் இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லையே, இப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை குறித்து எனக்கு நீங்க விலைக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அந்த உணர்வு காரியம் இப்படி இருக்கிறதா. அவங்க அழுதாங்க, நின்னாங்க, புலம்புனாங்க, மனம் திரும்பினாங்க, எழுந்து நின்றாங்க, நிலையாய் நின்றாங்க. அது அப்படியே ஈக்குவல் இந்த ஊர்க்காரங்க செய்யறாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா. சொல்ல முடியுமா? காரியம் இப்படி இருக்கிறதா? இப்படி இருக்கிறதே காரியம். இன்னும் நான் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறதே. நான் எப்படி நான் பைபிள் வாசிச்சு எப்படி நான் தியானிக்க போறேன்? இதை இனிமேலாவது நீங்க குரூப்ல போடுறத நான் பார்க்க போறேன். அல்லேலூயா. உங்க சபை குரூப்ல நீங்க எப்படி பைபிள் வாசிக்கிறீங்க, எப்படி செபிக்கிறீங்க, உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு, உங்க நடவடிக்கை எப்படி இருக்கு, காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, இது எல்லாம் நான் பார்க்க போறேன். இனிமேலும் நீங்க இதுல மனம் திரும்பல அப்படின்னா நான் எதையுமே பேசுவதற்கு ஒண்ணு இல்லை. என்னை தேவ சமூகத்துல வாதிக்கிறதை அல்லாமல் வேற ஒன்று நான் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் அப்படின்னா நம்முடைய இருதயத்துல வேதம் பூக்க வேண்டும், காய்க்க வேண்டும். அப்படியே டார்மண்ட் சீடாவே இருந்துச்சு அப்படின்னா, அப்படியே துளிர் விடாமலே இருந்துச்சு அப்படின்னா, வேதம் உங்க இருதயத்துல ஸ்தாபிக்கப்படலை அப்படின்னா நிச்சயமாக எத்தனை நாட்கள் வந்தாலும் பலன் வரவே வராது. அல்லேலூயா. இந்த 2026 கர்த்தருடைய வாக்கு தத்தம் உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் நம்முடைய சபையிலும் பலிக்க வேண்டுமானால் உங்கள் இருதயத்துல வேதம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஒரு உறுதிமொழி எடுங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நீங்க சொல்லுங்க. என்ன நீங்க இப்படி நீங்க இது எனக்கு இந்த பகுதி புரியல, இப்படி இல்லாம இருந்தாங்க, நீங்களே படிச்சு அதாவது கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? இதை நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை நிப்பாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வேதத்தின் மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா. அல்லேலூயா. பவுல் பட்ட பாடு கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அடி சாவடி அடிச்சு போடுறாங்க, பட்டணத்தை விட்டு தூக்கி எறிகிறாங்க, அதே பட்டணத்துக்குள்ள திரும்புறான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பட்டணத்துல அவனை அடி அடின்னு அடிச்சு சாவடியா அடிக்கிறாங்க, எப்படி எழுந்து மறுபடியும் அந்த பட்டணத்துக்குள்ள அவனால போக முடியுது? அப்ப எந்த அளவுக்கு வேதத்தை அவர் தியானிச்சதுனால ஜனங்களுக்காக தன்னுடைய உயிரையும் துச்சமாய் நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி போராடி இருக்கிறார். அதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த வாரம் நாம செய்யக்கூடிய காரியம் வெகு அற்பமான காரியம். அல்லேலூயா. இதெல்லாம் நான் வாசித்து தியானிக்கும் போதுதான் நான் இது ஆண்டவருக்காக இன்னும் ஓடணும். தாவீது சொல்றாருல, இன்னும் என் ஆண்டவருக்காக நான் நீசன் ஆவேன். அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல நாம் பிறருடைய இருதயத்துல வேதம் ஸ்தாபிக்கப்படணும் அப்படின்னா முதல்ல நாம வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா வாரம் பைபிள் வாசிக்கிறோம், போறோம், எந்திரிக்கிறோம், எங்க ஆத்துக்காரன் கச்சேரிக்கு போறான்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணி ஆனா பைபிளை தூக்கிட்டு ஓடி வந்துட்டு அப்படி இல்லை. சிறு கூட்டமா இருந்தாலும் அருமையான தேவ பிள்ளைகளை உணர்வு உள்ளவர்களா இருங்க. ஆமே. அல்லேலூயா. போனெல்லாம் தூக்கி ஒதுக்கி வைங்க. போன்ல தேவையில்லாத தயவு செய்து பார்க்காதீங்க. அல்லேலூயா. நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப குறைச்சிட்டு வரேன் தேவனுடைய கிருபையினால. எனக்கு நேரமும் இல்லை, இன்னும் நான் முற்றிலுமா குறைக்கணும்னு விரும்புறேன். போன் மிகப்பெரிய தடை. அல்லேலூயா. மிகப்பெரிய பிசாசு நமக்கு. அல்லேலூயா. அது இருந்துச்சுன்னா வேதம் ஸ்தாபிக்கப்பட முடியாது. நமக்கு என்டர்டெயின்மெண்டே கிடையாது. அதை பார்க்குற இதை பார்க்குற ரிலாக்ஸ், ஃபுட்பாலுக்கு ரேஸ், நோ, நெவர். தேவ சமூகத்திலிருந்து நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க இருதயத்துல வேதம் ஸ்தாபிக்கப்படலை அப்படின்னா என்றைக்குமே ஸ்தாபிக்கப்பட முடியும். இந்த வசனத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்க என்றைக்குமே மடிகிறது கஷ்டம். அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து நாம் சில வசனங்களை வாசிக்க போறோம். வாசிங்க. எபேசிய நிருபம் 6வது அதிகாரம் 19-20 வாசிங்க. எபேசிய நிருபம் 6வது அதிகாரம் 19-20. சரி, வாசிங்க. எபேசியர் 6 வாசிங்க. கரெக்ட் தான்.
சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்ப எனக்காக, உங்களுடைய ஊழியக்காரனாகிய எனக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணிக்கொள்ளு. அப்ப இனி நாம சுவிசேஷத்தை தைரியமா பிரசங்க. அநேகருடைய இருதயத்துல இப்ப நான் எந்த அளவுக்கு இந்த வசனத்தை நான் அந்த பிரசங்கத்தை நான் உள் வாங்கிருக்கேன் அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு அனல் பொங்கி எழுகிறது. அல்லேலூயா. எனக்குள்ளே ஒரு அனல் மூட்டப்பட்டு இருக்கிறது. காலையிலிருந்து இந்த பிரசங்கத்தை நான் தியானிச்சு எழுதும் போது அவங்க சொல்லப்பட்டு பாருங்க, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதி ஆகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாய் பேசத்தக்கதா. என்ன அர்த்தம்? ஜனங்களுடைய இருதயத்துல சுவிசேஷத்தை ஸ்தாபிக்கத்தக்கதாக. சுவிசேஷம்னா என்ன? வேதம். அப்போ ஜனங்களுடைய இருதயத்துல வேதத்தை ஸ்தாபிக்கத்தக்கதாக நான் தைரியமாய் பேச வேண்டிய இடத்துல தைரியமாய் பேசத்தக்கதாக. எனக்கு மட்டும் இல்ல, நீங்களும் என்ன பண்ணணும்? அதை கை கொள்ள வேண்டும். பாருங்க, அந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணிக்கொள்ளு. அப்ப என்னணும்? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சிம்பிள், மத்தவங்களுக்கு வேதத்தை புரிய வைக்கணும். இதாங்க சத்தியம். பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு போய் நிற்கிறார். சத்தியத்திற்கு சாட்சியாகவே நான் பிறந்தேன் அப்படிங்கிறார். சத்தியத்திற்கு சாட்சியாகவே நான் பிறந்தேன். அடுத்து பிலாத்து கேட்கிறான், சத்தியமாவது என்ன? அதுக்கு ஆன்சர் இல்ல. அதுக்குள்ள அவரை திருப்பி உள்ள கூட்டு போயிட்டான். அப்போ சத்தியம் என்ன? இயேசு வருவார், இயேசு ரத்தம் சிந்துவார், இயேசு உயிர்த்தெழுவார். வரதான் சத்தியம். அந்த சத்தியம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டாச்சு, பல வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டாச்சு. அதுக்கு சாட்சியாக நான் வரணும்ல, அதான் நான் பிறந்திருக்கிறேன். அதை விலைக்கு சொல்றதுக்குள்ள அவருடைய நேரம் இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த மீதியான நேரத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த பிலாத்துவுக்கு அவன் கேட்கிறான், சத்தியமாவது என்ன அப்படிங்கிறான். பதில் சொல்வதற்கு அவருக்கு தருணம் இல்லை. மறுபடியும் அவரை உள்ள கூட்டிட்டு போயிடுறான். இப்படிதான் நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கிறான். சத்தியம்னா என்ன? சத்தியமாவது என்ன? எது சத்தியம்? எது யதார்த்தம்? அங்க தேடுறான், இங்க தேடுறான், அங்க போடுறான், அங்க அலையறான், அங்க போய் அதை செலுத்துறான், காணிக்க போடுறான், பலி செலுத்துறான், என்னென்னமோ பண்றான். ஆனா அவனுக்கு ஒன்னும் திருப்தி இல்லை. கடைசியில நம்மகிட்ட வாரான், சத்தியமாவது என்ன? நிறைய பேர் கேட்காம நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆத்துமாக்கள் அப்படியே கையில லட்டு மாதிரி கொடுப்பார். ஆமே. இன்னைக்கு நீங்க ஒரு பொருத்தனை செய்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 30வது வசனம். அப்போஸ்தலர் 4:30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். பாருங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி. எப்ப ஜனங்க செவி கொடுப்பாங்க? எப்ப ஜனங்க வந்து சத்தியத்தை கேட்பாங்க? அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும், அவங்களுக்கு சுகம் உண்டாகணும். அதாங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி. அப்ப தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிற நான், விசுவாசிகளாகி இருக்கிற நீங்க போகிற இடத்துல, ஜெபிக்கிற இடத்துல அடையாளங்களும் அற்புதங்களும் சுகமும் உண்டாக வேண்டும். அதுக்கப்புறம் தான் சத்தியத்தை பத்தி சொன்னா அவங்க கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டு வாங்க சார் அப்படின்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்படி அந்த வசனத்தை அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. முதல்ல ஆண்டவரே இயேசுவே உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரங்க, விசுவாசிகளுடைய ஜெபம். பேதுரு வந்து ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியில ரிலீஸ் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் விசுவாசிகள் ஜெபிக்கிறாங்க, இனி இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது, எங்க ஊழியக்காரங்க பாஸ்டர் எங்க போனாலும் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், உம்முடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே. அதுக்கப்புறம் அவங்க சத்திய வசனத்தை தைரியமாய் போதிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல், ரிவைவல் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி விசுவாசிகள் வேண்டிக் கொண்டார்கள். நான் சொல்றேன், விசுவாசிகள் மட்டுமல்ல, பாஸ்டர் மட்டுமல்ல, நீங்களும் எழும்பி போய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய பராக்கிரமசாலிகளாய் மாற வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க லேசா அப்படி தண்ணியை ஊத்துன மாதிரி, தண்ணியை தெளிச்ச மாதிரி நீங்க ஒரு சத்தியத்தை சொன்னா போதும், அப்படியே கப்புன்னு உறிஞ்சிக்கிடுவாங்க. அப்ப அடையாளம் நடக்கணும்,
அற்புதம் நடக்கணும். சத்தியம், வேதம் ஜனங்களுடைய இருதயத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 20:31. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அல்லேலூயா. கிட்டத்தட்ட காலையில 1.5 மணி நேரம், இப்போ ஒரு 1.5 மணி நேரம். அவர் 3 வருஷமா பாருங்க, கண்ணீரோட புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அவர் 3 வருஷம், நான் 3 மணி நேரம் நின்று உங்களுக்கு வேதத்தை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை பிசிக்கலா நான் அழுகாட்டா கூட உள்ளத்தின் ஆழத்துல நான் அழுகிறேன். அல்லேலூயா. என் குடும்பத்துக்காக, உங்களுக்காக நான் அழுகிறேன். அல்லேலூயா. கண்ணீரோட உங்களுக்கு நான் புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். தயவு செய்து இனி தூங்கிறாதீங்க. டோன்ட் பி லெத்தார்ஜிக் ஹியர் ஆஃப்டர். இனிமேல் அசதியா இராதீங்கள். அல்லேலூயா. நான் உங்களுக்கு 3 வருஷ காலமாய் கண்ணீரோடு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நீங்கள் நினைத்து கொண்டு விழித்திருங்கள். கெஞ்சுறாரு பவுல். கண்ணீரோடு பிரசங்கிச்சிருக்கிறேன், தயவு செய்து பிரசங்கிறாதீங்க. 3 வருஷமா உங்களோட இருந்து போராடி இருக்கிறேன். 3 வருஷமா உங்களுக்கு சத்தியத்தை நான் விளக்கி சொல்லி இருக்கிறேன். 3 வருஷமா வேதத்தை உங்கள் இருதயத்துல ஸ்தாபித்து உங்களை அழகான விசுவாசியா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். நான் அடுத்த ஊருக்கு போக போறேன். நான் கொஞ்சம் போய் எவனாவது இந்த திசையில வந்து உபதேசத்தை மாத்தி பேசி உங்கள் இருதயத்தை குழப்பி நீங்க பின்மாறி போயிடக்கூடாது. கண்ணீரோடு நான் உங்களுக்கு விதைக்கிறேன். என்ன ஒரு அருமையான ஊழியக்காரன் பாருங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு தாகம். பின்மாறி போயிடாதீங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, கள்ள உபதேசம் வரும், கள்ள சத்தியங்கள் வரும், கள்ள போதகர்கள் வருவாங்க. நான் உங்களுக்கு கண்ணீரோடு சொன்ன உபதேசத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு நீங்கள் விழித்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 20வது வசனம். அதே பக்கம் தான், ரைட்ல இருக்குது, லெஃப்ட் வாசிங்க. 20 பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி நான் எதையும் மறைக்கல, எதையுமே நான் ஒளித்து வைக்கல. கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை உங்களுக்கு நான் வெளியரங்கமாக நான் சொல்லி இருக்கிறேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் வீடுகள் தோறும் கண்ணீரோடு நான் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க, கெஸ்ட் வீட்டுக்கு போறீங்க, இல்ல ஏதோ ஒரு விசேஷத்துக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்கள் உள்ளம் அப்படியே அனல் பற்றி எரியணும். எனக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்கும், எப்படி நான் ஆண்டவரை பத்தி சொல்றது, இந்த நிலைமையில எப்படி நான் சொல்ல முடியுமா ஆண்டவரை, இது விசேஷம், இது ஃபங்க்ஷன் வீடு, என்னை கூப்பிட்ட முகாந்திரம் வேற, நான் அந்த வீட்டுக்கு வந்த முகாந்திரம் வேற, நான் எப்படி நான் இங்க சொல்லணும். நீங்க அப்படியே துடிக்கணும். ஏன்னா அடுத்து நான் இவங்களை எப்ப பார்ப்பேன், அடுத்து இந்த சந்தர்ப்பம் எப்ப கிடைக்கும் எனக்கு தெரியாது ஆண்டவரே. வீடுகள் தோறும் நீங்க எந்த வீட்டுக்குள்ள போனாலும், எந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ள நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துங்கள். அல்லேலூயா. அந்த வீட்டுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த வீட்டுக்காக சமாதான வாழ்த்து சொல்லுங்க. அப்புறம் அந்த வீட்டு நிலப்படியை தாண்டி உங்க வலது காலம் எடுத்து உள்ள வைங்க. வலது காலம் இடது காலம் அதை பத்தி பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அந்த வீட்டுக்கு சமாதானத்தை சொல்லுங்க. நீங்க சமாதானத்தை சொல்லும் போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பிசாசு அரண்டு வெளியில போயிடும். அந்த வீட்டை சுத்தி இருக்கிற அந்தகார சக்தி எல்லாம் வெளியில போயிடும். இயேசுவின் நாமத்தினால் அந்த வீட்டுக்கு சமாதான வாழ்த்துக்களை நான் அறிவிக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள நான் கண்ணீரோடு போகிறேன். நீங்க நல்ல விசேஷம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான விசேஷத்துக்கு போவீங்க. உங்க முகம் சிரிக்கணும், உள்ளம் அழுகணும். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவரே நான் உங்களுடைய சத்தியத்தை சொல்லணும் ஆண்டவரே. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்க இருதயத்தினுடைய ஆண்டவரே நீங்க கொடுத்த வேதத்தை நான் ஸ்தாபிக்கணும் ஆண்டவரே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. ஜாக்கிரதையாய். அடுத்து நம்மள வீட்டுக்குள்ளேயே வராதபடி காய்க்கிற கூடாது. இந்த ஆள் வீட்டுக்குள்ள வந்தா போட்டுருவான் பிளேடு. அல்லேலூயா. நீங்க வாசல்லாம் அப்படித்தான் பண்ணுவாரு. ஐயோ அதெல்லாம் சொன்னா இப்ப டைம் ஆகாது. ஆமென். ஜாக்கிரதையாய். அவனே இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஜிப் போட்டுறணும். அல்லேலூயா. வாயை மூடிடணும். ஆமென். அல்லேலூயா. திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணணும். அவர்களுக்கு ஆவலை தூண்டணும். அப்போ உங்களுக்குள்ள அந்த அனல் இருக்கணும். உங்களுடைய இருதயத்துல வேதம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய அந்த பூத்து காய்க்கப்பட்ட அந்த நிலைமை இருந்தாதான்
அல்லேலூயா. உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. அப்ப நீங்க உங்க இருதயத்துல வேதம் ஸ்தாபிக்கப்பட்டாதான் நீங்க போய் உலகத்துல, சமுதாயத்துல, 4 இடத்துல போய், குடும்பங்கள்ல போய் என்ன பண்ண முடியும்? பலனை கொடுக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பலன் நமக்கல்ல, பலன் சபைக்கு அல்ல, உங்கள் மூலமாய் பிறருக்கு பலனை நீங்க கொடுக்க போறீங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. அப்ப இங்க நிரம்புனா ஆட்டோமேட்டிக்கா போகும். அல்லேலூயா. உங்கள் வேதம், உங்க இருதயம் வேதத்தினாலே நிரம்பும் பொழுது, நீங்க அதை சுமந்து அநேகர் இடத்துல போய் சொல்லும் பொழுது பாருங்க, அதற்குரிய பலன் நிரம்பும். ஆமென். உங்களை எடுத்து சொல்வார். எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, எங்களை கொஞ்சம் அர்ப்பணிங்க. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ஒப்பு கொடுங்களேன். அல்லேலூயா. கொஞ்சம் அமைதியாக எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் இருதயத்தின் ஆழத்துல கொஞ்சம் ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரோடு நான் பிரசங்கித்திருக்கிறேன். அல்லேலூயா. 3 வருஷம் அளவும் ஆமென் உங்களோட கூட இருந்து நான் கண்ணீரோடு உங்களுக்கு நான் புத்தி சொன்னதை நீங்கள் உங்கள் இருதயத்திலே நினைத்து கொண்டு நீங்கள் விழித்திருங்கள். அல்லேலூயா. இனி நீங்க எப்படி இருக்க போறீங்க? ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இனி வரக்கூடிய நாட்கள் கொடிய நாட்களா இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள் மிகவும் ஏமாற்றத்தின் நாட்களா இருக்கக்கூடியது. இந்த உலகம் ஆமென் அல்லேலூயா அநேக ஆபத்துகள் நிறைந்த உலகமாக, அநேக ஏமாற்றங்களும் துரோகங்களும், அநேக நம்பிக்கை துரோகங்களும் நடக்கக்கூடிய காலமாக மாறப்போகிறது. அல்லேலூயா. என் ஜனமே,